அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு கல்வி உளவியல்ல யூனிட் 1 டெஸ்ட் அப்படிங்கறத நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த 50 கேள்விகளும் நாம ஏற்கனவே கொடுத்த 4 வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள். மேலும் அதே டாபிக்ல எக்ஸ்ட்ராவா கொஸ்டின்ஸையும் நாம கொடுத்திருக்கோம். நீங்க எல்லாருமே நல்ல ஆன்சர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மதிப்பெண்களை வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ல எடுக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம். இது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தரப்படும். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம இந்த 1000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தனியான ஒரு மெட்டீரியலா நம்ம உங்களுக்கு எல்லா வீடியோவோட பார்ட் 4லயும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். சோ இந்த மெட்டீரியல் இல்லாம எக்ஸ்ட்ராவா மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய வாகைச்சுடர் டீமானது இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மெட்டீரியல்ஸ் ரெடி ஆனதும் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். அதே சமயத்துல நாம போடக்கூடிய வீடியோஸ்ல வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே பார்ட் 4 யூனிட் வைஸ் 4 பார்ட் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால 4வது பார்ட்ல அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம வழக்கமா கொடுக்கிறோம். சோ 2 யூனிட்டுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். அடுத்த யூனிட்டுக்கும் இதே மாதிரி வரக்கூடிய அனைத்து யூனிட்டுக்குமே நம்ம கொடுப்போம். அதனால மறக்காம எல்லா வீடியோஸையும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுடைய மேஜர்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னாவே போதுமானது. நீங்க ஜஸ்ட் சொல்லக்கூடிய கேள்விகளை கேளுங்க. நான் நோட் பண்றது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தினமும் வீடியோஸா பாருங்க, லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது லிசன் பண்ணுங்க. பார்ட் 4 வீடியோல நம்ம பிடிஎஃப் கொடுக்கும் போது அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணீங்கன்னா நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேஜுக்கு 4 வர மாதிரி போட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 8 பேஜஸ் ஆயிடும். நீங்க குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 பேப்பருக்குள்ள உங்களோட பிடிஎஃப் போட்டுற முடியும். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப செலவு வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம இது மாதிரியான ஐடியாஸையும் உங்களுக்கு கொடுக்குறோம். சோ மறக்காம நம்ம வீடியோஸ தொடர்ந்து பாருங்க. சைக்காலஜில நீங்க நிறைய மார்க் வாங்குறதுக்கு நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். தொடர்ந்து வாகைச்சுடர் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வாரத்துல யூனிட் 2 டெஸ்ட் இதே டைமிங்ல நடக்கும், மறந்துடாதீங்க. வாங்க இந்த 50 கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்த்தலாம், அதுக்கான விடை என்னங்கிறதையும் பார்த்தலாம். முதல் கேள்வி, எந்த ஆணையம் பல்கலைக்கழக கல்வி ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது? ராதாகிருஷ்ணன் ஆணையம். Which commission is known as the University Education Commission? Radhakrishnan Commission. கல்வி உரிமை சட்டம் RTE எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2009. The Right to Education RTE Act was passed in which year? 2009. இந்தியாவில் ஆரம்ப கல்வியை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் எது? SSA சர்வ சிக்ஷா அபியான். Which scheme aims to universalize elementary education in India? Sarva Shiksha Abhiyan SSA. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வயது எது? 6 முதல் 14 வயது. What is the age group covered under the RTE Act for free and compulsory education? 6 to 14 years. 10+2+3 கல்வி முறையை அறிமுகப்படுத்திய கொள்கை எது? கோத்தாரி ஆணைய அறிக்கை. Which policy introduced the 10+2+3 pattern of education? கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட். சமகர சிக்ஷா அபியான் பள்ளி கல்விக்கு எந்த திட்டத்தை உள்ளடக்கியது? SSA மற்றும் RMSA. சமகர சிக்ஷா அபியான் is the overreaching program for school education that subsumes which of the following schemes? SSA and RMSA. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை உறுதி செய்தது? இந்த அரசியல் அமைப்பு பத்தின கேள்விகள் எல்லாம் தயவு செஞ்சு நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிவு 21A. Which article of the Indian Constitution provides for free and compulsory education for children aged 6 to 14 years? அடுத்து, ஒருங்கிணைந்த கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளிகளில் கல்வி வழங்குதல். What is the primary goal of inclusive education?
to provide education to all children in mainstream schools. தேசிய கல்வி முறையின் தேவையை வலியுறுத்திய ஆணையம் இது. கோத்தாரி ஆணையம். Which commission emphasized the need for a national system of education? கோத்தாரி கமிஷன். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி முன்பள்ளி கல்வி எத்தனை ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டும்? 3 ஆண்டுகள். According to the National Education Policy 2020, pre-primary education should be provided for how many years? 3 years. அங்கன்வாடிகள் மூலம் முன்பள்ளி கல்வியை வழங்குவதற்கு இந்தியாவில் எந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி சேவைகள் ICDS. Which scheme in India focuses on providing pre-primary education through Anganwadis? Integrated Child Development Services ICDS. கல்வி உரிமை சட்டம் 2009 முக்கியத்துவம் என்ன? தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு. What is the significance of the Right to Education Act 2009? It mandated 25% reservation for economically weaker sections in private schools. அடுத்து, இந்தியாவில் கல்விக்கு எது தடையாக உள்ளது? பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களின் பற்றாக்குறை. Which of the following is a barrier to education in India? Lack of trained teachers. பட்டங்களை வேலை வாய்ப்பிலிருந்து பிரித்தல் என்ற கருத்து எதனை நோக்கமாக கொண்டது? முறையான கல்விக்கு மேல் தொழிற்கல்வியை மேம்படுத்துதல். The concept of delinking degrees from employment aims to promote vocational training over formal education. வேலை வாய்ப்பிற்கான திறன் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் திட்டம் இது. திறன் இந்தியா பயணம். Which program focuses on skill development for employability? Skill India Mission. தேசிய அறிவு ஆணையத்தின் முதன்மை நோக்கம் என்ன? அறிவு தீவிர சேவை துறைகளை மேம்படுத்துதல். What is the main objective of the National Knowledge Commission? To promote knowledge intensive service sector. அனைவருக்கும் கல்வியில் சம வாய்ப்புகளை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பு ஏற்பாடு எது? பிரிவு 14. Which constitutional provision ensures equal opportunities in education for all? Article 14. ஹண்டர் ஆணையம் 1882 எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது? தாய்மொழி கற்பித்தல் மொழியாக பயன்படுத்துதல். Hunter Commission 1882 emphasized the importance of mother tongue as the medium of instruction. பள்ளி வருகையை மேம்படுத்த இலவச உணவு வழங்கும் திட்டம் எது? மத்திய உணவு திட்டம். Which scheme provides free meals to improve school attendance? Midday meal scheme. தேசிய கல்விக் கொள்கை 2020 எந்த புதிய கல்வி கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது? 5+3+3+4. The National Education Policy 2020 introduces which new education structure? 5+3+3+4. பின் வருவனவற்றுள் எது முறைசாரா கல்விக்கு உதாரணம்? பெரியவர்களுக்கான எழுத்தறிவு திட்டம். Which of the following is an example of non-formality education? Adult literacy programs. இந்தியாவில் மூளை சிதைவு, மூளை வடிகட்டல் முதன்மையான காரணம் என்ன? வெளிநாடுகளில் சிறந்த வாய்ப்புகள். What is the primary cause of brain drain in India? Better opportunities in abroad. உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு UDL இதில் கவனம் செலுத்துகிறது. அனைத்து கற்பவர்களுக்கும் அணுகல். The concept of universal design of learning UDL focuses on accessibility for all learners. இரண்டாம் நிலை கல்விக்கு அணுகலை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டம் நோக்கமாக கொண்டது? ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். Which scheme aims to improve access to secondary education? ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். பரவலான ஆரம்ப கல்வியை அடைவதற்கு முதன்மை சவால் என்ன? மோசமான உட்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறை. What is the main challenge in achieving universal elementary education?
poor infrastructure and teacher shortages. பல்கலைக்கழக மானிய ஆணையத்தினை நிறுவ பரிந்துரைத்த ஆணையம் இது ராதாகிருஷ்ணன் ஆணையம். Which commission recommended the establishment of the University Grants Commission UGC ராதாகிருஷ்ணன் கமிட்டி. கல்வியில் தேக்க நிலை என்ற சொல் எதை குறிக்கிறது? மாணவர்கள் ஒரே வகுப்பில் ஓராண்டுக்கு மேல் படித்தல். The term stagnation in education refers to students remaining in the same class for more than a year. தொழிற்கல்வியில் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய கொள்கை எது? தேசிய கல்விக் கொள்கை 1986. Which policy emphasized the importance of vocational education? National Policy on Education 1986. ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் முதன்மையாக எவரை நோக்கமாக கொண்டது? பழங்குடி மாணவர்கள். The ஏகலைவா model residential schools are primarily aimed at tribal students. பின் வருவனவற்றுள் எது கல்விக்கான அரசியலமைப்பு ஏற்பாடு? அனைத்தும். பிரிவு 14 சட்டத்தின் முன் சமத்துவம். பிரிவு 15(4) பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள். பிரிவு 21A கல்வி உரிமை. Which of the following is a constitutional provision for education? All the above. Article 14 equality before the law. Article 15(4) special provisions for backward classes. Article 21A right to education. தேசிய எழுத்தறிவு இயக்கம் NLM இதில் கவனம் செலுத்துகிறது? பெரியவர்களுக்கான செயல்பாட்டு எழுத்தறிவு. The National Literacy Mission NLM focuses on higher education reforms. திறந்தவெளி பள்ளியின் நன்மை யாருக்கு? வழக்கமான பள்ளிகளில் பயில முடியாத மாணவர்களுக்கு. Open schooling is beneficial for students who cannot attend regular schools. மூளைச்சிதைவு என்ற சொல் எதை குறிக்கிறது? இந்தியாவிலிருந்து திறமையான தொழிலாளர்களின் இழப்பு. The term brain drain refers to loss of skilled professionals from India. பள்ளிகளில் தொழிற்கல்வியை மேம்படுத்தும் திட்டம் இது. திறன் இந்தியா பயணம். Which scheme promotes vocational education in schools? Skill India Mission. ஒருங்கிணைந்த கல்வியின் முதன்மையான நோக்கம் என்ன? அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்றாக கல்வி வழங்குதல். The main objective of inclusive education is to provide education to all children together. இரண்டாம் நிலை கல்வி சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்திய ஆணையம் இது? முதலியார் ஆணையம். Which commission focused on secondary education reforms? முதலியார் கமிஷன். தேசிய கல்விக் கொள்கை 2020 எதை வலியுறுத்துகிறது? பன்மொழி மற்றும் உள்ளூர் சூழல். The National Education Policy 2020 emphasizes multilingualism and local context. கல்வியின் மலிவு தன்மையில் உள்ள சவால் எது? தனியார் கல்வியின் உயர் செலவு. Which of the following is a challenge in affordability of education? High costs of private education. பட்டங்களை வேலை வாய்ப்பிலிருந்து பிரித்தல் என்ற கருத்து எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? திறன் அடிப்படையிலான வேலை வாய்ப்பை மேம்படுத்துதல். The concept of delinking degrees from employment was introduced to promote skill-based employment. SC/ST மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் இது? பிந்தைய மெட்ரிக் உதவித்தொகை திட்டம். Which scheme provides scholarships for SC/ST students? Post Matric Scholarship Scheme. கல்வியில் சேர்க்கை என்ற சொல் எதை குறிக்கிறது? பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை. The term enrollment in education refers to number of students attending school. மூன்று மொழி கற்றலை அறிமுகப்படுத்திய கொள்கை எது? தேசிய கல்விக் கொள்கை 1968. Which policy introduced the 3-language formula? National Policy on Education 1968. தேசிய திறன் வளர்ச்சி கழகத்தின் NSDC முதன்மை நோக்கம் என்ன? தொழிற்கல்வியை மேம்படுத்துதல். The main objective of the National Skill Development Corporation NSDC is to promote vocational training. பின் வருவனவற்றுள் எது முக்கியமான கல்விக்கு உதாரணம்? பள்ளி வகுப்பறைகளில் கற்பித்தல். Which of the following is an example of formal education? Classroom teaching in schools. ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான்
RUSA எதில் கவனம் செலுத்துகிறது? உயர்கல்வி. The Rashtriya Uchchar Shiksha Abhiyan RUSA focuses on higher education after 12th standard. எந்த அரசியலமைப்பு ஏற்பாடு கல்வியில் குழந்தைகள் பாகுபாடு செய்வதை தடுக்கிறது? பிரிவு 15. Which constitutional provision ensures no child is discriminated against in education? Article 15. கல்வியில் இடைநிற்றல் என்ற சொல் எதை குறிக்கிறது? பள்ளியை முடிக்காமல் வெளியேறும் மாணவர்கள். The term dropout in education refers to students who leave school before completion. உயர்கல்விக்கு அணுகலை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டம் நோக்கமாக கொண்டது? ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான். Which scheme aims to improve access to higher education? ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான். தேசிய கல்விக் கொள்கை 1986 முதன்மையான நோக்கம் என்ன? தொழிற்கல்வியை மேம்படுத்துதல். The main objective of the National Policy on Education 1986 was to promote vocational education. ஒருங்கிணைந்த கல்வியின் முக்கிய அம்சம் எது? அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளியில் பயிலுதல். Which of the following is a key feature of inclusive education? Ensuring all children study in mainstream schools. சோ இதுதான் இன்னைக்கான 50 கேள்விகள். இந்த 50 கேள்விகள்ல டெஸ்ட் நீங்க எழுதிருப்பீங்க. 50க்கு 50 வாங்கினவங்களுக்கும் இதை அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். எல்லா தலைப்புகளுக்குமான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வரப்போகுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கேக்குறீங்க, சார் நீங்க கொடுக்குறீங்களே இந்த கேள்வி இதே மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படுமா அப்படின்னா கிடையாது. இது மாதிரியான கேள்விகள் வரலாம். இதை விட ஹையர் ஆர்டர் திங்கிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கான கேள்விகளும் நம்ம சேனல்ல நம்ம போடுவோம். எடுத்துக்காட்டா நம்ம 1 சரி 2 சரி நம்ம டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 1 சரி 2 சரி 1 2 சரி. அது மாதிரி அதே மாதிரி ஒரு சூழல் கொடுத்துட்டு அந்த சூழல்ல மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கு, இது எந்த கற்றலை வெளிப்படுத்துது, அது இல்லாம பொறுத்துக்க, அது மாதிரியான கேள்விகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது மாதிரியான ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸையும் நம்ம சேனல்ல நம்ம கொடுப்போம். அதனால மறக்காம நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா கல்வி உளவியல்ல நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நம்ம வாகைச்சுடர் உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.